தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான பதிலை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான பதிலையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ட்ரையல் ஃபார் மோர் தென் ஒன் அஃபென்சஸ். எப்போ வந்து ஒரு நபர் வந்து மல்டிபிள் குற்றங்கள் பண்ணுறார், அதாவது வெவ்வேறு விதமான அஃபென்சஸ் பண்ணுறார், அப்போ அந்த அஃபென்ஸை வந்து கனெக்ட் பண்ணி ஒரே மாதிரியான சிங்கிள் கேஸில் இதை கனெக்ட் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து என்ன மாதிரியான அஃபென்ஸாக இருந்தால் அந்த குற்றங்களை கனெக்ட் பண்ண முடியும்? ஸோ அதுதான் வந்து இந்த செக்ஷன் 220 சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் செக்ஷன் 219 பார்த்துருக்கோம். ஒரு நபர் வந்து ஒரே மாதிரியான குற்றத்தை ஒரு இயரில் 3 தடவை பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது எல்லாமே சேர்த்து ஒரே வழக்காக தொடரலாம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான அஃபென்ஸ், ஒரே பர்சன் வெவ்வேறு விதமான அஃபென்ஸை பண்ணுறாரு. அப்போது அந்த கனெக்டிங் கேஸை எப்படி ஒன்றா ஆக்குறது? ஸோ அதுதான் வந்து 220 சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேசிக் திங்ஸ்லாம் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இன்னொரு விஷயம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த 219 வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்க்கப்படும், அது ஒரு முக்கியமான கேஸுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 220 ஆனாலும் சரி, இந்த செக்ஷன் வந்து 218 to 224 வரைக்கும் கனெக்டட் அஃபென்ஸ், ஒரு அஃபென்ஸுங்களை எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம், ஜாயிண்ட் சார்ஜ் எப்படி பண்ணலாம்ன்றது. அதனால பேசிக்காக 219 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். ஸோ 219 எல்லாத்துலேயுமே அந்த வரம்புரை வருதா, ஸோ அதில் சொல்லியிருக்க மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் இந்த 220 அப்ளிகேபிள். ஸோ அதுவும் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு நடவடிக்கையின் போது செய்யப்பட்ட செயல்கள், ஸோ ஒரு குற்றம் பண்ணுறாரு, அப்போ என்னென்னலாம் அவர் செயலில் வந்து என்னென்னலாம் அவர் செய்கை பண்ணியிருக்காரு, அந்த நடவடிக்கை உருவாக்கும் அளவிற்கு ஒன்றோடு ஒன்று இணைத்தல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க்கில் ஒருத்தர் கொள்ளடிக்கிறாரு, அப்போது ஒரு காரை வந்து திருடுறாரு அந்த பேங்க்கை ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியை ஒரு தடியால் அடிக்கிறாரு, அப்போ அவர் இன்ஜூர் ஆயிடுறாரு. அந்த பேங்க்கில் கொள்ளடிக்கிறாரு பணத்தை, திரும்பவும் வேற ஒரு வாகனத்தில் ஏறி தட் இஸ் வந்து தெஃப்ட் பண்ணி அங்கேருந்து வெளில வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த கொள்ளையடிக்கிற பர்சன் வந்து ஒருத்தரோ இல்லை 2 பேரோ, பட் அவங்க செஞ்சிருக்க அஃபென்ஸ் பார்த்திங்கன்னா, முதல் வந்து ஒரு திருட்டு குற்றம், வாகனத்தை எடுத்தது. அதுக்கு அடுத்தது ஒருத்தரை தடியால் அடிக்கிறாங்க, அந்த பர்சன் வந்து இன்ஜூர் ஆயிடுறாரு, கிரேவியஸ் ஹர்ட். அண்ட் தென் பேங்க்கை கொள்ளையடிக்கிறாங்க. ஸோ அகெயின் வந்து திருட்டு பொருட்கள், மறுபடியும் வந்து ஒரு தெஃப்ட் பண்ணுறாங்க. அந்த தெஃப்ட் பண்ண பொருட்களை ஒரு நபர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ கொள்ளையடித்த பொருளை ஒருத்தர் வந்து அது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை வாங்கி வைக்கிறாரு. ஸோ ரிசீவிங் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி 5 வெவ்வேறு குற்றங்கள் வந்து கனெக்டட் அஃபென்ஸ். ஸோ இப்போது இது எல்லாமே ஒரே இயர்க்குள்ளே நடக்குதா, ஒரே ஆள் பண்ணியிருக்காங்களா? அப்படி பண்ணியிருந்தா செக்ஷன் 219 அந்த கேஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். இல்லை வெவ்வேறு ஆட்கள் பட் சம்பவம் ஒரே சம்பவமாக நடக்குது, லைக் பேங்க்கில் வந்து கொள்ளடிக்கிறாங்க, அப்போது அதில் வந்து கமிஷன் பண்ணவர் ஒருத்தர், அட்டெம்ப்ட் பண்ணவர் ஒருத்தர், அதுக்கு துணையாக அபிடேட் பண்ணவர் ஒருத்தர், அந்த துணைக்கு தட் இஸ் வந்து அவர் கொள்ளையடித்த பணத்தை எடுத்து வச்சிருக்கிற ஒரு நபர். ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றுக்கும் மேற்பட்ட பல குற்றங்கள் செய்திருத்தல். ஸோ அது வந்து இந்த கேஸில் கனெக்ட் ஆகுது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு குற்றச்சாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, தெஃப்ட்டுக்கு ஒரு குற்றச்சாட்டு, அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு குற்றச்சாட்டு, அண்ட் தென் வந்து அடித்ததுக்கு ஒரு குற்றச்சாட்டு, இப்போ கொள்ளடிக்கிறார் பணத்தை, அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு, அண்ட் தென் வந்து அந்த பணத்தை மறைச்சி வைக்கிறாங்க, ஸோ அதுக்கு ஒரு. இப்போது 5 விதமான சார்ஜஸில் அவங்களுக்கு டெஃபினேஷன் தனித்தனியாக சார்ஜ் வந்து எழுதப்படுது. ஸோ இப்போது ஒரே வழக்காக இதை விசாரிக்கலாமா, இது வந்து கொஷின். ஸோ இப்போது சப்செக்ஷன் 1 இதை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 2 வந்து பார்த்திங்கன்னா 219க்கு செக்ஷன் 1 சொல்லியிருக்க மாதிரி இந்த வழக்குகள் ஒரே ஆண்டுக்குள்ளே நடந்தால் இதை கனெக்ட் பண்ணலாமா? ஸோ ஒரே ஆண்டுக்குள்ளே நடக்குது, சரி, இதை கனெக்ட் பண்ணலாம். வெவ்வேறு அஃபென்ஸாக வருது, இது 5க்கும் தனித்தனி சார்ஜ், இதை வந்து சேர்க்கலாம்னா கண்டிப்பாக சேர்க்கலாம். பிகாஸ் இந்த சம்பவம் கமிட் ஆகி நடந்து முடிகிற வரைக்கும் இதை ஒருத்தரோ இல்லை 2 பேரோ செஞ்சுருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ ஆல்ரெடி 219 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பனிஷ்மெண்ட் டிஃபர் ஆகும்போது தான் அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. எப்போ பனிஷ்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கோ அந்த செஞ்ச அஃபென்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரே கேஸாக நடத்தலாம். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 3லையும் நான் இப்போ சொன்ன உதாரணமே அதில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஃப்ரேம் பண்ணது தான் இந்த சார்ஜ். ஸோ இது எல்லா கேஸையும் வெவ்வேறு குற்றங்கள்
பனிஷ்மெண்ட் ஒன்றா ஆஃபர் பண்ணும்போது இதை வந்து இணைக்க முடியும். ஸோ இது வந்து சப்செக்ஷன் 4. ஸோ 5ல் ஐபிசி 71 எதுவும் பாதிக்காத வகையில் இந்த 220 அடங்கி இருக்கணும். ஸோ பிகாஸ் மல்டிபிள் அஃபென்ஸ் டன் அது வந்து அந்த செய்கையில் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி சிங்கிள் பனிஷ்மெண்ட்டாக வரும்போது இந்த சிங்கிள் வழக்காக, அதாவது சிங்கிள் கேஸ்னால் ஒரே வழக்காக இதை வந்து கனெக்ட் பண்ணி இந்த வழக்கை நடத்த முடியும். ஸோ நான் உதாரணம் முதல்ல சொன்னது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதில் இருக்கிற எல்லா அஃபென்ஸும் தனித்தனி சார்ஜாக இருந்தாலும் அது எல்லாமே ஒரே பனிஷ்மெண்ட்டாக வரக்கூடிய, தட் இஸ் வந்து ஃபைனல் வந்து தட் இஸ் வந்து லெஸ்ஸர் பனிஷ்மெண்ட்டை விட என்ன பனிஷ்மெண்ட் அதிக, ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. இதில் உடந்தையாக இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே வந்து சமமாக அதான் வரப்போகுது. ஸோ அப்போது ஒரே இயரில் நடந்ததுக்கு ஸோ 219 வரும், 220 வரும். ஸோ இது எல்லாமே கனெக்டட் அஃபென்ஸ் ஆகி ஸோ பனிஷ்மெண்ட் ஒன்றாகும்போது இதை சிங்கிள் வழக்காக கொண்டு வரதுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. அதுதான் வந்து இந்த 220ல் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த தகவல் வேணாலும் நாட் ஒன்லி சிவில் கிரிமினல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.